ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன் நீ தள்ளுற எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ தள்ளுறா வராருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே குனிஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்புறம் இவரும் வந்து பார்த்துட்டு இருப்பாரா. அப்புறம் எல்லாரும் வந்து இவர் போயிட்டு வரான்னு பார்க்கும்போது அவர்கிட்ட மாட்டிட்டு திருச்சி ஓடிடுவானுங்க. அப்புறம் இவர் தான் நீங்கள் வாங்க டீச்சர் அப்படி சொல்லிட்டு அவர் வெளியே கூப்பிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு ஒருத்தி ஃபேமஸ் ஆனா இல்லைங்களா, அவள் வந்து வெளியே வந்துட்டுருப்பா. அவளை பார்த்துட்டு நம்ம ஜூ கிட்ட, சரி இவங்க தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து புது இங்கிலீஷ் டீச்சர். ஸோ இவங்கள வந்து உங்கள் கிளாஸ் கூட்டிகிட்டு போங்க. அவங்க வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் உங்கள் கிளாஸ் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பீரியடு. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு இவர் வந்து அந்த டீச்சரை வச்சு கிடவாங்க பார்த்துட்ருப்பாரு. அதை பார்த்து இங்கே நம்ம டிங், என்னடி இவர் இப்படி பார்த்துட்ருக்காரு அவங்கள, அவன் எந்த பொண்ணை தான் அப்படி பார்க்கல அப்படின்ற மாதிரி இங்கே அவன் கமெண்ட் கொடுத்துட்ருப்பான். அப்புறம் நம்ம கிளாஸ் போன மேக்ஸ் டீச்சர், இவங்க தான் உங்களோட புது இங்கிலீஷ் டீச்சர் அப்படி சொல்லிட்டு பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, பசங்களாம் அவளை தான் கையிலே பிடிக்க முடியாது. வாவ் சூப்பர் இப்போ தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல விஷயங்களுக்காக பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு கை தட்டி அப்படியே வந்து ஆரவாரம் பண்ணிட்டுருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டீச்சர், ஸோ எங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வெல்கம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இருக்கிறதுல அப்படி சொல்லிட்டு பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்புறம் குரூப் சாட்டில் வந்து தெரிச்சிட்ருக்கோம், நம்ம இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப அழகாக இருக்காங்களே, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு பொண்ணுங்களாம் கமெண்ட் பண்ண, இந்த பொண்ணுங்களுக்குலாம் பொறாமப்பா, இவ்வளோ அழகான ஒருத்தங்க இந்த டீச்சராக நம்மளுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நீங்கள் தானே ஹேண்ட்ஸமான டீச்சர்லாம் வச்சுருப்பீங்க, இன்றைக்கி எங்களுக்கு வந்து அழகான டீச்சர் வந்திருக்காங்க பசங்களுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கோம் அந்த சேட்டில். ஸோ அதேமாதிரி வந்து கிளாஸ் போயிட்டுருக்கோமா, அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பசங்களாம் வந்து கவனிக்க சொன்னால் டீச்சரே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பானுங்க. அங்கேயோட விட்டால் பரவாயில்ல, காஃபி குடிக்கும் போது ஃபோட்டோ, அவங்க ஸ்டெப்பில் நடக்கும் போது ஃபோட்டோ, செல்ஃபின்னு சொல்லிட்டு அவங்கள விடாத டச் பண்ணிட்டுருப்பானுங்க. எப்படி ஒரு செலிபிரிட்டி வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பையன் வேற, இங்கே பார்த்தீங்களா நம்ம டீச்சர் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இவங்கள வச்சே நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம். என்னது காசு சம்பாதிக்கலாமா? ஆமாம்மா, அவங்க ஃபோட்டோ வந்துட்டு 4 இடத்துல விற்றாலே வந்து எவ்வளோ காசு வரும் தெரியுமா? அதை விடு இங்கே பாரு, இது பார்த்தியா, இது வந்து வேறு ஸ்கூலில் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், அவர் எவ்வளோ ஃபேமஸாக போயிட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம கனெக்ஷன் பண்ணி விட்டால் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம். லூசடா நீங்கள், மூளை எங்கே கைட்டு வச்சு சுற்றிட்டு இருக்கீங்களா? ஏன் அப்படிதான் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் அவங்க நல்லா பேராவும் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன இருக்குது, லூஸுங்கடா நீங்கள் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு, அந்த கெமிஸ்ட்ரி டீச்சரை விட நம்ம மேக்ஸ் டீச்சரே ரொம்ப அழகாக இருப்பார், அவரும் ஹேண்ட்ஸமான ஆளு தான், அவரை நான் என்ன பண்ணுறப்பார் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வாட்டி நம்ம மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போதையும் வந்து பொண்ணுங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவர் காஃபி குடிக்கும் போது ஃபோட்டோ, அதே மாதிரி அவர் ஸ்டெப்பில் நடந்து போகும்போது செல்ஃபி சொல்லிட்டு அவரும் பயங்கர செலிப்ரிட்டி ஆகிடுவார். இப்போ வந்து நம்ம ஜூ வந்து செலிப்ரிட்டி ஆகிட்டாரு. பாருங்க எங்கள் ஸ்கூலில் தான் வந்துட்டு அழகான மேக்ஸ் டீச்சரும் இருக்காங்க, அழகான இங்கிலீஷ் டீச்சரும் இருக்காங்க, 2 பேரும் இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோ வேணுமா, வெறும் $5 தான் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக மார்க்கெட்டிங்லாம் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம சூப்பர்வைசர் வந்தவர், என்னடா ஆளுக்கு ஃபேமஸ் ஆகிறீங்க, நானும் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன், என்ன ஃபேமஸ் ஆக்கி விடுறா, ஏன்னா ஒரு நல்ல ஃபோட்டோ எடு. என்னடா ஃபோன் எடுக்க சொன்னால் ஃபோன் எடுத்து கீழே வைக்கிற, சார் கேமராவில் வந்துட்டு கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது, என்ன ஃபோட்டோ எடுக்கும் போது எனக்கு இப்போலாம் ஆகும்டா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பாரு. கேர்ள்ஸ், நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள், நம்ம இங்கிலீஷ் டீச்சரோட பழைய ஃபோட்டோவும் அப்புறம் நம்ம இங்கிலீஷ் டீச்சரோட புது ஃபோட்டோ ரெண்டுமே வச்சு கம்பேர் பண்ணுங்கள் கேர்ள்ஸ் அப்படி சொன்னதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் வந்து கம்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. பார்த்தா அப்போயும் நான் நினச்சேன், பாரு அந்த கண்ணுக்கிட்ட வந்து சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த ஜா லைன் பாரு அதுலேயுமே சர்ஜரி தான், இந்த ஃபோர் ஹெட் பாரு அதுலேயுமே, எல்லாத்துலேயுமே சர்ஜரி தான், அடி பாவீங்களா எல்லாத்துலேயுமே சர்ஜரியா, அப்போ வேறு இதில் தானே சர்ஜரி இல்லை, அந்த முடியல கூட சர்ஜரி இல்லை, முடியல கூட சர்ஜரி இருக்குடி, பாரு இந்த பக்கம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் தெரியுது, உங்களோட பொசசிவ்னஸ்க்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம லீஜியாக்கு இருக்கோம். ஜோ வந்தவன், இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து ஐடி கார்டு ஃபோட்டோவில் கொஞ்சம் கேவலமாக தான் இருப்பாங்க, ஆனால் அதுலேயுமே அவங்க அழகாக தான் இருக்காங்க. என்னது ஐடி கார்டு ஃபோட்டோவில் கேவலமாக இருப்பாங்களா, ஆனால் நான் அழகாக தானே இருக்கேன். நீ உன்னோட முகத்துலேயே வந்துட்டு அழகு இல்லாததுனால ஐடி கார்டில் நீ வந்து அழகாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கமா, ஆனால் நீ அப்படி இல்லை அப்படி சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். அவளை போடா நீ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவான் அந்த டிங். அப்புறம் இங்கே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக மேக்ஸ் டீச்சர் வந்தவர், என்ன பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வாங்கிடுவார். அதை பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நாங்களே கொடுத்துருப்போம், ஏன் சார் எங்ககிட்ட வாங்குறீங்க, இங்கே பாரு நான் அதுக்காக ஒன்றும் வாங்கலை, இதை வந்து நான் கொண்டு போய் டீச்சர்கிட்டே கொடுத்துருவேன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. பசங்களாம் இதெல்லாம் நம்ப முடியல, நம்புற மாதிரி தான் 2 வார்த்தை பேசுங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்ருக்க, அட கடவுளே இதுங்களை வச்சுட்டு முடியலையே என்னால் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாரு. அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு எங்கேருந்து உங்கள் ஃபோட்டோ கிடச்சிச்சு நாங்கள் வச்சுக்கோங்க, சரி அப்படி சொல்லிட்டு வாங்கி பேசிகிட்டு இருப்பாங்களா, சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே எல்லோரும், இவர் சிரிச்சு பார்த்தது
இல்லையேடி, இப்போ இவங்ககிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. ஹா! எல்லாருமே அப்படிதான். "அதுவும் அவன் எப்படிப்பட்ட பொறுக்கின்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி இங்க நம்ம லீஜியா வந்து கமெண்ட்டா குடுத்துட்டுருப்பா. பொறுக்கின்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம மேக்ஸ் டீச்சர. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. நம்ப இங்கிலீஷ் டீச்சர் பத்தியான ஒரு புக்கு. இது எங்கடா உனக்கு கிடைச்சது? தெர்ல. நம்ம ஸ்கூல் லைப்ரரில வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இத நான் கண்டுபிடிச்சேன். இதுல நம்ம இங்கிலீஷ் டீச்சர பத்தி எல்லாமே இருக்கு. வாங்க வாங்க பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி சொல்லிட்டு இந்த டிங் டிங் அங்கருந்து போயிடுவா. ஏன்னா அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இங்கிலீஷ் டீச்சரே பிடிக்கல. கூட நம்ம ஜோ வந்து ஓவரா இங்கிலீஷ் டீச்சர் அழகு அழகு அழகுன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவ வந்து கோவமா அங்கருந்து போயிட, லீஜி அங்க இருந்துட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நிப்பா. பார்த்தா அவங்க வந்துட்டு ஒரு பேலட் டான்ஸ் ஆடின மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது பார்த்துட்டு, எவ்வளோ அழகா இருக்காங்களே டீச்சரு. ஆமா அதில என்ன போட்டிருக்கு? புக் உங்ககிட்ட கிடைக்குதுன்னா, அப்ப நான் வந்து உனக்கு பண்ண ப்ரப்போசல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ஃபோட்டோ நான் எப்ப எடுத்தேன்னு உனக்கே தெரியும். நீ கோல்டு மெடல் வாங்கும்போது நான் எடுத்தேன். அப்போ எடுத்த மெமரீஸ் தான் இது. அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் உருகி உருகி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அத பார்த்துட்டு, ஓ! அப்பா என்னம்மா லவ் பண்ணியிருக்காரு. மியா நீ கூட வந்து பேல் டான்ஸ் ஆடுவேன்னு நான் கேள்விப்பட்டேன். எத்தனாவது அவார்டு வாங்குன? கோல்டா? சில்வரா? ஓ! சாரி சாரி பார்ட்டிசிபேஷன் தான் வாங்குனேன்ல. மன்னிச்சிரும்மா. எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. போதும் ஓவரா பண்ணாதீங்கடா அப்படின்ற மாரி இவ அங்க ரியாக்ஷன் குடுத்து உட்காந்துட்டுருப்பா. அப்ப இங்க லீஜியா, அப்படியா? என்னது இவ 1996ல நம்ம ஸ்கூல்ல படிச்சாளா? அப்படின்னா என் அண்ணன் செட்டு. அவன் இவள பத்தி சொல்லவே இல்லையே! அப்படின்ற மாரி யோசிச்சுட்டுருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் டிங் டிங் வந்துட்டு பொலம்பிட்டுருப்பா. பொலம்புறத விட பயங்கரமா திட்டிட்டே இருப்பா இங்கிலீஷ் டீச்சர. "அப்படி என்ன இருக்காங்க அவங்க? அவங்க என்ன அவ்வளோ அழகா? அதுக்கு முன்னாடி இவ்ளோ பேர் போயிட்டு இருக்கானுங்க." அப்படி சொல்லிட்டு அவ கத்திட்டே இருக்க, "என்னடி பிரச்சனை உனக்கு இப்போ?" "ஏய் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்லையே." நீ பேசுறதுலே தெரியுது. உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை. இப்ப அந்த இங்கிலீஷ் டீச்சர் உன்ன என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நீ அவங்கள இவ்ளோ திட்டிட்டு இருக்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் தாண்டி. எப்படி ஒருத்தவங்க வந்து இவ்ளோ அழகா, எல்லாத்துலயுமே ஸ்மார்ட்டா எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ குறை இருக்க தானே செய்யும். அது தெரியாம இவனுங்கலாம் ஆடிட்டு இருக்கானுங்க. இங்க பாரு, நீ எல்லாருமே ஆடுறதுனால நீ ஒண்ணும் கடுப்பான மாரி தெரியல. நீ வந்து ஜோ ஆடுறதுனால மட்டும் தான் கடுப்பான மாரி எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பா. இங்க நம்ம ஜூ வந்துட்டு அதாவது நம்ம மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு செடியில தொடச்சு வச்சுட்டு இருப்பாரா, அப்போ ஃப்ரெண்டு வந்தவன், "டேய் என்னடா எதுவும் சரியில்லையா என்ன? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே." பொய் சொல்லாத. எதுக்கு நீ வந்துட்டு Facebookல இந்த மாரி ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணிருக்க? எதுக்கு சோகமா இருக்க மாரி தான் போஸ்ட் பண்ற? ஏய் இல்லடா அந்த மாரி கிடையாது. நான் சும்மா போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு போஸ்ட் பண்ணேன். அதுல என்ன இருக்கு? என்னமோ சரியில்ல அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாரு. டேய் அண்ணா ஏதோ சரியில்லையே! எதுக்கு என்ன தேடி வந்து ஸ்கூலுக்குள்ள வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல. அம்மா வந்துட்டு நீ இந்த புக்கு மறந்துட்டேன்னு சொன்னாங்க. அதான் குடுக்க வந்தேன். அப்படி சொல்லிட்டு அவள பார்க்காம வந்து ஸ்கூலே பார்த்து பார்த்து பேசிட்டு இருப்பாரு. டேய் மனுஷனடா நீ! போன வாட்டி நான் கதறினேனே, கெஞ்சி கதறினேனே! நான் பேக்கே விட்டு வந்துட்டேன்டா. தயவு செஞ்சு அந்த பேக் எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு எவ்ளோ கெஞ்சினேன். மனசாட்சி இல்லாம முடியாதுன்னு சொன்ன ஆள் தானடா நீ! இன்னைக்கு வந்து இந்த புக் எடுத்துட்டு வந்து நிக்கிற. அதுவும் இந்த புக் எனக்கு இன்னைக்கு கிளாஸ் கூட கிடையாதுடா. அம்மா உன்ன எடுத்துட்டு கூட வர சொல்லல. எப்படிடா நீ எடுத்துட்டு வந்த? ஆ அதுவா? இல்ல அம்மா தான் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு ஸ்கூலே பார்த்துட்டு இருப்பானா, இவன் ஏதோ சரியில்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே, திடீர்னு அவங்க அண்ணனோட மூஞ்சி மாறும். உடனே யாரோ வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கரெக்ட்டா திரும்புவா. அப்ப இவன் வந்துட்டு அவள பிடிச்சு வச்சுட்டு, "ஏய் அது ஒண்ணும் இல்ல. நான் இந்தா இது குடுக்க தான் வந்தேன்." சரி உனக்கு புதுசா இங்கிலீஷ் டீச்சர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்காங்க? அவங்க பழைய மாரி இருக்காங்களா? ஆ பழைய மாரி இருக்காங்களா? புரியலையே. அதாவது அவங்க சின்ன வயசுல இருந்த மாரி இருக்காங்களா? இல்ல வயசான மாரி இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். டேய் ஏதோ சரியில்லடா. என்ன உனக்கு அந்த இங்கிலீஷ் டீச்சர் தெரியுமா என்ன? அவங்களலாம் தெரியாது. சரி, சரி இந்தா நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவான். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹான் கேட்டவன், லீஜியா யார் அந்த நெட்ட கொக்கு? அதுவா அது என் அண்ணன் தான். சரி நீ எதுக்குடா இங்க நின்னு என்ன பயமுறுத்துற? ஓ! அண்ணன் தானா? அப்படி சொல்லிட்டு இருப்பான். உடனே இவளுக்கு வந்து அவன வச்சு கிண்டல் பண்ண தோணுனதுனால, அண்ணன் தான். ஆனா ஸ்டெப் பிரதர். ஸோ அதனால எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்க தான் செய்யுது. என்னதான் ஆனாலும் அவன் என் டைப் வேற. அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஊர்ல வந்துட்டு ஸ்டெப் பிரதர்லாம் வந்துட்டு அவங்க லவ் பண்றது, கல்யாணம் பண்ற அளவுக்கு போவாங்க. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு ஒரே ரிலேஷன்ஷிப் இல்ல இல்லைங்களா? அதாவது ஒரே பிளட் ரிலேஷன் இல்ல. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அது அக்செப்டபிள் தான். அதனால இவனும், "என்னது ஸ்டெப் பிரதரா? அதுவும் அவளோட டைப்பா? ச்சே!" அப்படி சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாவே இருக்கும். அதேமாரி கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு, "டேய் நீங்க ஓவரா இமேஜின்லாம் பண்ணாதீங்கடா. நம்ம இங்கிலீஷ் டீச்சருக்கு எப்பயோ எங்கேஜ் ஆயிடுச்சு." "என்னது எங்கேஜ் ஆயிடுச்சா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நானு." நம்பலன்னா இங்க பாருங்க வீடியோ." அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிப்பா. பார்த்தா வந்துட்டு ஒரு அமெரிக்கால ஒருத்தர் அமெரிக்கன் வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஏன்னா வந்து இவ வந்து அமெரிக்கால போய் படிச்சிருப்பா. அப்புறம் தான் வந்து சைனாக்கு வந்திருப்பா. ஸோ அதனால அந்த டைம்ல அவர் ப்ரப்போஸ் பண்ணா, இவளும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க கனவுல வந்து சுக்குநூறா உடைஞ்சிட்டு இருக்கும். எப்படி எப்படி இப்படி நடக்கலாம் எங்க வாழ்க்கையில? அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பானுங்க.
அப்புறம் இங்க நம்ப லீஜியா வந்துட்டு இருக்கிற எல்லா டாட்ஸுமே வந்துட்டு கனெக்ட் பண்ண பார்த்துட்ருப்பா. என்ன ஆச்சு? எப்படி இந்த இங்கிலீஷ் டீச்சருக்கும், என் அண்ணன், அப்புறம் இந்த மேத்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கே! அப்படின்ற மாரி யோசிச்சுட்ருப்பா. அப்படியே வந்து அவரோட கிளாஸ் தான் போயிட்டுருக்குமா, அவரு கிளாஸ் எடுத்துட்டுருப்பாரு. அப்படியே சைட்ல பார்த்தா நம்ம இங்கிலீஷ் டீச்சர் கிராஸ் பண்ணி போவாங்க. கொஞ்ச நேரம் அவர பார்த்துட்டு, அப்புறம் "நான் எங்க விட்டேன்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. இவன் இந்த மாரிலாம் பண்ண மாட்டானே! இவ்ளோ டிஸ்ட்ராக்ட் ஆகுறாருன்னா எதுவும் சரியில்ல. அப்ப நான் நெனச்சது தான் ஏதோ இருக்கு. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ் முடியிற டைம்ல அவருக்கு வந்து அவர் திங்ஸ்லாம் எடுத்துட்டு போறதுக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம். ஏதோ நடக்குது இங்க. அப்படி சொல்லிட்டு லீஜியா வந்துட்டு பயங்கரமா இங்க டாட்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டுருப்பா. ஆனா அவளுக்கு என்னன்றது இன்னும் பெர்ஃபெக்ட்டா தெரியல. ஸோ அதனால அவ யோசிச்சுட்டு இருக்க, "ஏய் என்னடி ஏதோ யோசிக்கிற மாரி தெரியுது. ஏதாவது சொல்லுடி." அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ. சீக்ரெட். "ஏய் என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ?" எனக்கே இன்னும் சரியா தெரியலடி. தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்றேன். சரியா?" அப்படி சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேசிட்டு இருப்பாளுங்க. ஸ்கூல் டைம்லாம் அப்படியே பயங்கரமா ஞாபகப்படுத்துது இதெல்லாம். "லீஜியானோடக்கா என்ன எடுத்துட்டு வந்திருக்க பாரு." "என்னது?" இதுதான் நம்ம இங்கிலீஷ் டீச்சர் பத்தி எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லப்போது. "ஏன்டி?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்மளோட டிங்க்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இவங்க மேல ஒரு சின்ன கியூரியாசிட்டி. அவங்க எப்படி இப்படி இருக்கலாம்? அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சீக்ரெட் இருக்கும். அதில தெரிஞ்சே ஆவணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கியூரியாசிட்டி. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க, "என்னடி இது? இது நம்ம ஸ்கூலோட கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ்டி." அப்படி சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பாளுங்க. இந்த பக்கம் வந்துட்டு, "ஏய் எங்கடா கூட்டு வந்திருக்க? ஏய் என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்கடா." "அப்படியா? எதுக்கு?" "நீ வாடா, அமைதியா வாடா." அப்படி சொல்லிட்டு ஒரு இது உட்கார வச்சிருப்பாரு. "டேய் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்டா." "ஏய் இங்க பாரு, எனக்கு புரியுது. உங்களுக்குள்ள வந்து சொல்ல முடியாத ஒரு சின்ன தயக்கம் தான் இருக்கு. அத உடைச்சு நீ சொல்லிட்டேன்னா, நீ வந்து உன் வாழ்க்கைய நல்லா வாழலாம்டா. எதுக்கு இத இவன் சொல்றான்?" அப்படின்ற மாரி இருக்கும். "இங்க பாரு, இங்க பாரு நான் சொன்னேன்ல." அப்படி சொல்லிட்டு சொல்லுவா. பார்த்தா வந்துட்டு நம்ப லீஜியாவோட அண்ணா, நம்ம இங்கிலீஷ் டீச்சர், நம்ம மேத்ஸ் டீச்சர் 3 பேரும் வந்துட்டு அந்த கிராஜுவேஷன் ஃபோட்டோல ஒண்ணா நிப்பாங்க. ஸோ "பாத்தியாடி பாத்தியா? சொன்னேன்ல இவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கு." அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்க, அதே மாரி இவளும், "ஓ! அப்படியா? அப்பனா வந்துட்டு என் கணக்குப்படி என் அண்ணன் இங்கிலீஷ் டீச்சர ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா இங்கிலீஷ் டீச்சருக்கும், நம்ம மேத்ஸ் டீச்சருக்கும் ஏதோ ஓடியிருக்கு. அதுதான் உண்மையான கதைன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு இங்க வந்துட்டு யோசிச்சுட்ருப்பா. இந்த பக்கம், "ஏய் என் கிளையண்ட் வந்துட்டாங்க." அப்படி சொல்லி பார்த்தா, யார் தெரியுதுங்களா? நம்ம இங்கிலீஷ் டீச்சர் தான். ஸோ நம்ம இங்கிலீஷ் டீச்சர, மேத்ஸ் டீச்சர வந்துட்டு, "இவளா வந்திருக்கா?" அப்படின்ற மாரி கொஞ்சம் எக்ஸைட்மென்ட்டோட பார்ப்பாரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். ஸோ இங்கிலீஷ் டீச்சர் தான் வந்துட்டு இந்த ட்ராமாவோட செகண்ட் லீடா, இல்ல அவங்க தான் மெயின் லீடா எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாம் போக போக தெரியும். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.